ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சி ஷார்ப் டுட்டோரியல் சீரீஸ். நம்ம போன வீடியோவில் சி ஷார்ப்னா என்ன, சி ஷார்ப் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, .NET ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, சி ஷார்ப் அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி எப்படி ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம சி ஷார்ப்பில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம க்ரியேட் பண்ண சி ஷார்ப் ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கன்சோல் அப்ளிகேஷனில் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி நம்ம கோடு எழுத போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம எழுதுகிற இந்த கோடை எப்படி பில்ட் பண்ணி ரன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம கன்சோல் அப்ளிகேஷனோட மெயின் ஃபைல் பற்றி பார்க்கலாம். அதுதாங்க இந்த program.cs. இந்த program.cs உங்களுக்கு இந்த கோட் எடிட்டரில் வரல அப்படின்னா நீங்கள் இந்த program.cs ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் கோட் எடிட்டரில் ஓப்பன் ஆகும். இப்போ ஒன்ஸ் இந்த program.cs ஃபைல் ஓப்பன் ஆனதும் நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டிய ரெண்டே விஷயம். ஃபஸ்ட் என்னென்னா இந்த ப்ரோக்ராம் கிளாஸ், அதுக்கப்புறம் இந்த மெயின் மெத்தட். ஓகேங்களா, நம்ம எழுத போகிற கோடு எல்லாமே வந்து ஒரு மெத்தட்குள்ளே தான் இருக்கும். அதுதான் இந்த மெயின் மெத்தட்குள்ளே தான் நம்ம எழுத போகிறோம். அண்ட் எல்லா மெத்தட்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். அண்ட் எல்லா கிளாஸுமே பார்த்திங்கன்னா ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருக்கும். இந்த கிளாஸ், மெத்தட் அண்ட் நேம் ஸ்பேஸ் இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது நம்ம எப்படி ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணலாம் அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்கள் இங்கே பார்க்குற இந்த மெயின் மெத்தட் தான் இந்த அப்ளிகேஷனோட என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இல்லை நம்ம ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனதுமே இந்த மெயின் மெத்தடு தான் ஃபஸ்ட்டு அது கால் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் கீவேர்ட். இந்த ஸ்டாட்டிக் கீவேர்ட் நம்ம இங்கே போடலை அப்படின்னா .NET ஃப்ரேம் ஒர்க்னால இதுதான் வந்து ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த ஸ்டாட்டிக் கீவேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இங்கே நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மெயின் மெத்தட் அது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஷார்ப் வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா இந்த கேபிட்டல் எம்முக்கு பதிலாக ஸ்மால் எம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து .NET ஃப்ரேம் ஒர்க்னால இந்த என்ட்ரி பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மெயின் மெத்தடுங்கிறது எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஹலோ வேர்ல்டு மெசேஜை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெயின் மெத்தட்குள்ளே தான் கோடு எழுதணும்னு சொன்னேன். ஓகேங்களா, அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம எங்கே இந்த ஹலோ வேர்ல்டு எழுத போகிறோம், ஒரு கன்சோல் விண்டோவில். ஓகேங்களா, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்சோல் அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கன்சோல்னு ஒன்று வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிளாஸ். இந்த கன்சோல் கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம கன்சோலில் டேட்டா எழுதுறதுக்கு, அதுக்கப்புறம் யூசர் கிட்ட இருந்த இன்புட் வாங்குறதுக்கு அந்த மாதிரியான நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கன்சோல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர இந்த கிளாஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த கன்சோல்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா கன்சோல் நம்ம டாட் அப்படி கொடுத்தோன்னா இந்த கன்சோல்குள்ளே இருக்கிற, அதாவது இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை வந்து இந்த மெத்தட்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். நமக்கு தேவையான மெத்தட் வந்து ரைட் லைன். ஏன் அப்படின்னா நம்ம கன்சோலில் ஒரு லைன் எழுத போகிறோம். அந்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹலோ வேர்ல்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் லைன் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணுறோம். ரைட் லைனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மெத்தட். ஓகேங்களா, நமக்கு எப்படி ஒரு மெயின் மெத்தட் இருக்கோ அதேமாதிரி ரைட் லைனுங்கிறது ஒரு மெத்தட். அது வந்து கன்சோலில் ஒரு மெசேஜை எழுதும். ஓகேங்களா, இப்போ நம்ம ரைட் லைன் எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு மெத்தடோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அதனால் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 19ன்னு காமிக்குது. அதாவது 19 ரைட் லைன் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதாவது என்ன மீனிங் அப்படின்னா ரைட் லைனே வந்து 19 மெத்தட்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. ஒரு மெத்தடும் வந்து வேறு வேறு இன்புட் பேராமீட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா, நம்ம சூஸ் பண்ண போகிறது என்னென்னா நம்ம வந்து ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் இருக்கிற கன்சோல்.ரைட் லைனை சூஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பூல் இருக்குது, கேரக்டர் இருக்குது, டெசிமல் இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது வந்து இந்த ஸ்ட்ரிங். ஓகேங்களா, சி ஷார்ப்பில் எப்படி நம்ம ஸ்ட்ரிங் எழுதுவோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே. ஸ்ட்ரிங்குங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு லைக் ஒரு வேர்டாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு சென்டென்ஸாக கூட இருக்கலாம். அதுதான் வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ். நம்மளோட மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட், ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்டு இதை எழுதிட்டு நம்ம
இந்த ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு செமிகோலன் வைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தடுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். இந்த கோடுக்கு பேர் என்னென்னா எக்ஸிக்யூட்டபிள் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா எக்ஸிக்யூட்டபிள் கோடுமே வந்து மெத்தடுக்குள்ளே தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கன்சோலுங்கிற கிளாஸில் இருக்கிற ரைட் லைனுங்கிற மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். அதுக்கு என்ன மெசேஜ் பாஸ் பண்ணோன்னா ஹலோ வேர்ல்டு. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண உடனே நம்ம கன்சோலில் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற மெசேஜ் பிரிண்ட் ஆகும். வாங்க அதை பார்க்கலாம். இப்போது நம்ம அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஸோ தட் அந்த ஹலோ வேர்ல்டுங்கிற மெசேஜை நம்ம கன்சோல் விண்டோவில் காமிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹலோ வேர்ல்டு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணி பில்ட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ தட் இது கொடுத்தோம் அப்படின்னா என்னென்னா, இது வந்து இந்த கோடை கம்பைல் பண்ணி ஒரு EXE ஜென்ரேட் பண்ணும். பில்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பில்டுன்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு அவுட்புட் விண்டோவில் பில்ட் ஒன் சக்சீடட் அப்படின்னு வரணும். அப்படின்னு வரல அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராமில் ஏதோ எரர் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது உங்கள் program.cs ஃபைலில் ஏதோ எரர் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த சக்சீடட் மெசேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டீபக் மெனு போயிட்டு நம்ம ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கன்சோல் விண்டோ வரும். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு கன்சோல் விண்டோ வந்துருச்சு. இந்த கன்சோல் விண்டோவில் நம்ம ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஹலோ வேர்ல்டு அப்ளிகேஷன். அதில் நம்ம ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இது முடிஞ்சோடனே என்ட்ரு கீ அழுத்தினோடனே இந்த விண்டோ க்ளோஸ் ஆகிடும். சப்போஸ் உங்கள் யாருக்காவது இந்த ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆகாமல் இந்த மாதிரி ஏதாவது எரர் காமிச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் program.cs ஃபைலில் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் இந்த எரர்ஸ் வருது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இன்டென்ஷனலாக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, இங்கே அந்த டபுள் கோட்ஸில் ஒரு கோட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால இங்கே அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு எரர்ஸ் வருது. இப்போது உங்களுக்கு என்னோடய கோடில் எரர் இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோன்னா, விஷுவல் ஸ்டுடியோவே உங்களுக்கு உங்கள் கோடில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி ரெட் கலர் அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். இப்போது நம்ம இந்த லைனில் தான் எரர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இங்கே என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, டபுள் கோட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ டபுள் கோட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணேன்னு வைங்களேன். ஸோ என்னோடய எரர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்டை பில்ட் பண்ணும்போது ஏதாவது எரர்ஸ் வந்துச்சுன்னா உங்கள் கோடை நல்லா செக் பண்ணுங்கள். அதில் ஏதாவது இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் இல்லை ஒரு ப்ராக்கெட்ஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். அதனால் நல்லா கோட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த மாதிரி எரர்ஸ் வரல, அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ட் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பில்ட் பண்ணும்போது இந்த எரர்ஸ்லாம் வருது, அதனால இதை பில்ட் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பருங்க, நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு C# ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் மூலமாக டிஸ்பிளே பண்ணி காமிச்சிங்க. இது ஒரு பெரிய ப்ரோக்ராமிங் ஜேர்னியோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தாங்க. இன்னும் பார்க்க வேண்டியது நிறையவே இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் C# நேம் ஸ்பேசஸ்னால் என்ன அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குயிக் டிப். இப்போது நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதி அந்த ப்ரோக்ராமை பில்ட் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்க. ஆனால் ஒரு கன்சோல் விண்டோ வந்துச்சு. அந்த கன்சோல் விண்டோ எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருக்கும். அதை பற்றி பார்க்கலாம். இப்போது நீங்கள் இந்த ப்ராஜெக்டை தான் பில்ட் பண்ணீங்க, ஹலோ வேர்ல்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஷோ ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பின்னு ஒரு ஃபோல்டர் வரும். இந்த பின் ஃபோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா டீபக் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வரும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற EXE ஃபைல் வருது. அதாவது EXE ஃபைல்னாலே ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த டீபக் எப்படி வருது அப்படின்னா, நம்ம இங்கே சூஸ் பண்ணியிருக்கிற கான்ஃபிகரேஷன் இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இதில் டீபக் ரிலீஸ்னு 2 இருக்குது. ரிலீஸ் அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே ரிலீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வரும். அதுக்கு கீழே helloworld.exeன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் இந்த ப்ரோக்ராமை இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பில்ட் பண்ணோன்னே இந்த EXE ஃபைல் தாங்க ஜென்ரேட் ஆகும். இந்த EXE ஃபைலை தான் நீங்கள் டீபக்கிங் ஸ்டார்ட் வித்அவுட் டீபக்கிங் கொடுத்தோன்னா இந்த EXE ஃபைலை தான் விஷுவல் ஸ்டுடியோ ட்ரிகர் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி காமிக்குது. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன்.